அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. குரு பகவான் வக்ர கதியில் இருந்தவர் இப்போ மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். தற்போது குரு பகவான் மிதுன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு. மிதுனத்துல வக்ரத்துல இருக்காரு. மார்ச் 9ஆம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார். எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் செய்ய போறாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை கொடுக்கும், இது நமக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டா இது ஃபேவரான நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது காம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இயங்க ஆரம்பிச்சிடும். 3, 7, 11 இயங்கும் பொழுது சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகள் இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா கிடைக்கும். இப்ப குரு வக்ர நிவர்த்தி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குது. இருந்தாலும் குரு நமக்கு பாதி சுபராகவும் பாதி பாவராகவும் வேலை செய்வாரு. அதாவது 9, 12க்கு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் செய்ய போகிறார். இது சின்னதா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணும். அதையும் நான் டெப்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்மளோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கைக்கு இது எதுவா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை. ஆல்ரெடி நமக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. இப்ப குரு வக்ரத்துல இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. எனவே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் சனி பார்வை 2ல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான். இது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சுமை அமைப்புகளை கொடுக்கும். குடும்பத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸை கொடுக்கும். விரைய சனி ஒரு பக்கம் நமக்கு பார்த்தோன்னா தொடர் விரைய செலவுகளை கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பொறுப்புகள் இருக்கு குடும்பத்துல. எனவே குடும்பம் சார்ந்த வகையில சின்ன வருத்தம், கவலை, குழப்பம், குடும்பம் சார்ந்த வகையில ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை இந்த சனி பார்வை 2ல இருக்கும்போது டிஃபால்ட்டா ஏற்படுத்துது. இப்ப குரு இப்ப வக்ர நிவர்த்தியாகி 3ஆம் இடத்துல பயணம் செய்யறது கொஞ்சம் பய உணர்வை கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபேமிலி சார்ந்த வகையில சின்ன சின்ன பய உணர்வை இது கிரியேட் பண்ணும். அதே போல குடும்பத்துல சற்றே வாக்குவாதம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத சூழ்நிலை இந்த நேரத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில கொஞ்சம் அரவணைப்பு தேவை. குடும்பத்தை கொஞ்சம் அரவணைத்து செயல்படணும். குடும்பத்துல பெருசா வாக்குவாதம் இல்லாம குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செயல்படுறது இந்த நேரத்துல ஒரு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும். மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு செலவு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். மேலும் இந்த நேரத்துல குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள எந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இந்த பொருளாதாரத்தை மாற்றம் பண்ணிக்கிறது, குடும்ப உறுப்பினர்களுக்கு கடன் உதவி கொடுக்கிறது, இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல உங்களுடைய பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல நம்ம டக்குன்னு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையில கொட்டிட்டு பிறகு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களுடைய வார்த்தைகளில் நிதானமா இருக்கணும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா பார்க்கும்போது பெருசா நிம்மதி இல்ல. குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு லைட்டா இருக்கு. ஃபேமிலியில கொஞ்சம் பிரஷர் அமைப்பு இருக்கு. கொஞ்சம் சகிப்பு தன்மையோட எல்லாரையும் அரவணைத்து செயல்படுறது இந்த நேரத்துல ஒரு உத்தமமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல, பாவகிரகங்களுடைய ஆதிக்கத்துல இல்ல. எனவே தொழில் உத்தியோகம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. 10ஆம் அதிபதி 12ல இருக்காரு. கொஞ்சம் அலைச்சல் நிறைய இருக்கும். உத்தியோகத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். உத்தியோகத்துல கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்கும். அது மைனூட்டா இருக்கும். அது அந்த 7.5 சனிக்கே உள்ள தாக்கம் டிஃபால்ட்டா இருக்கும். அதே பேர் வேலையை விட்டு வெளியேறுவோமா, வேலையை சேஞ்ச் பண்ணுவோமா, பாக்குற வேலை பிடிக்கல, அதுல ஒரு நிம்மதி இல்ல, ரொம்ப அலையிற மாதிரி
மாதிரியே ஃபீல் ஆகுது, சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஒர்க் பண்ணால் ரொம்ப டயர்ட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரியான அந்த இன்னல்களை இந்த நேரத்தில் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களை மேலோட்டமாக நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. இது எதுவும் மேஜர்லி ட்ரபிளாக இருக்கானா கண்டிப்பாக இல்லை. லாபஸ்தானத்தில் ராகு, குருவுடைய பார்வையில் அந்த ராகு வந்துடுறாரு. எனவே நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கான அந்த ஊதியம், நீங்கள் போடுற அந்த எஃபோர்ட்டுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் அது டிஃபால்ட்டாக கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. ஒரு சிலர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க, இடம் மாறி புகழடைவாங்க. சொந்த ஊர்ல இருந்தால் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது. எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியிடங்களில் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் உருவாகுது. இந்த நேரத்தில் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. தன லாபம் சிறப்பாக இருக்கும். நீங்க போடுற அந்த எஃபோர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைச்சிடும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வை நீங்க எதிர்பார்க்குறீங்கனாக்கா இந்த நேரத்தில் அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை லெவல்லே இருக்கு. அதனால முயற்சி பண்ணலாம். ஏன்னா அந்த 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், கொஞ்சம் சுமை அமைப்புகளை கொடுக்கும். அது ஒரே ஒரு விஷயம் தான் மைனஸா இருக்கு. மற்றபடி இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வு நிச்சயமாக உண்டு. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஹை லெவல்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்ப தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மைண்ட் செட் இப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல போய் உங்களோட பொருளாதாரத்தை போய் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். 7.5 சனி போயிட்டு இருக்கு. குரு நமக்கு முழுமையாக ஃபேவரா வரல. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குமானா தாராளமா இருக்கும். லாபத்தில் இருக்கிற ராகு, குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பா கொடுத்துருவாரு. கடந்த காலகட்டங்களில் தொய்வு நிலையில போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் வரக்கூடிய பொருளாதாரத்தை என்ன பண்ணுவோம்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம இருக்கிற தொழில் என்ன எலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை தான் அதிகப்படுத்தும் இந்த கிரக நிலைகள். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆக வேண்டாம். இருக்கிறத சுதாரிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். பிசினஸ்ன்னு சொல்லிட்டு பெருசா இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கையில பணம் இருக்கு அப்படின்னாக்கா வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிசினஸ்ல கொண்டு போய் பொருளாதாரத்தை முடக்கிறது இந்த நேரத்தில் அட்வைசபிள் இல்லை. ஏன்னா தொழில் இந்த நேரத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. மனசுல ஏதாச்சும் ஒரு கவலை வந்துகிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒரு தடுமாற்றம் வந்துகிட்டே இருக்கும், குடும்ப கவலை இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும். இப்படி ஒரு மாதிரி பலதரப்பட்ட சிந்தனை இப்போ நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதில் இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த தொழிலில் உங்களால ஹைப்பர் ஃபோக்கஸா இருக்க முடியாது. எனவே இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. ஆல்ரெடி இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுமை அமைப்புகள் கொஞ்சம் அலைச்சலான சூழ்நிலைகள் இருந்தாலுமே நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அந்த அங்கீகாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அடுத்தது நம்ம பொருளாதாரத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்குற வரைக்கும் விரைய சனி போயிட்டு இருக்கு, சொல்லவே வேணாம். நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான செலவு, ஏதாச்சும் ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது. கையில பணமே நிக்கல, சம்பாதிக்கிறது பூரா கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. மேலும் இந்த 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் ஆக்டிவேஷன்ல இருக்கு. அதனால நிறைய பேருக்கு கடன் சுமை இருக்கும். கடன் இல்லாத மனிதர்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கறது ரொம்ப அரிது. நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன லெவல்லையாச்சும் கடன் உருவாயிருக்கும். அந்த கடனை கட்டணும், அந்த கடனை முடிக்கணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட நம்ம பயணிச்சிட்டு இருப்போம். ஏன்னா கடன் சிந்தனை கொடுக்காம அந்த விரேஷனி போவாது. எனவே ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்கும். கடனை கட்டிக்கிட்டு இருப்போம். எனவே பொருளாதார நெருக்கடி சற்று அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டபுளா இருக்கும். நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யறதுக்கான அந்த பொருளாதாரத்தை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். குருவுடைய பார்வையில மார்ச் 9க்கு பிறகு அந்த ராகு அதீத சுபத்துவம் ஆகிறாரு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வரவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சைடு இன்கம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதே சமயத்துல எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டிய செலவும் இருக்கும், அதை மறுக்கிறதுக்கு கிடையாது. எனவே இந்த நேரத்துல கையில் ஏதாச்சும் பல்கா அமௌண்ட் வருதுன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றது நல்லது. அல்லது கடன் சுமை அதிகமா இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது முயற்சி பண்ணலாம், அதுக்கு ஃபேவரா இருக்கு. பொருளாதார ரீதியா பெருசா தொய்வு நிலை இல்ல. எண்ணங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். அந்த அளவுக்கு இது ஃபேவரா எடுத்துட்டு போகுது. உத்தியோகம் தொழில் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல உத்தியோகத்துல நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும். புதிய உத்தியோகம் கிடைக்கும். தனலாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அந்த பொருளாதாரத்தை ஈர்க்கிறதுக்கு தேவையான ஒரு வேலை அல்லது ஒரு தொழில் இது இந்த நேரத்தில் உங்களுக்கு சுபத்துவமா அமைஞ்சிடும். எனவே ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த நேரத்தில் தடை இல்லாமல் பொருளாதாரம் வர ஆரம்பிக்கும். அந்த பொருளாதாரம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். எனவே பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு பரவாயில்லை, ரொம்ப ஜீரோன்லாம் சொல்றதுக்கு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க, ரொட்டேட் பண்றீங்க, எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஃபேவரா எடுத்துட்டு போகுது.
அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் பாவகத்துல குரு பார்வை. எனவே திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும், சுப செய்திகள் தேடி வரும், திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிடும். தாராளமா முயற்சி பண்ணலாம். 3, 7, 11 காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இயங்கும் போது திருமண முயற்சிகளை சுப செய்திகளை நிறைய கொடுத்துருது. எனவே இந்த நேரத்தில் மார்ச் 9க்கு பிறகு தாராளமாக திருமண முயற்சிகளை தொடங்கலாம். திருமண முயற்சிகளை சுப செய்திகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை நான் பார்க்கிறேன். தாராளமாக உங்களுடைய முயற்சிகளை தொடங்கலாம். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில இருந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ வாழ்க்கை துணையோட ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மன வாழ்க்கையில என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு சரியாயிடும். மன வாழ்க்கையில திருப்தி, வாழ்க்கை துணையுடைய ஒரு ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதுக்கான ஒரு நிவர்த்தி, அதெல்லாம் அந்த நேரத்தில் சிறப்பான முறையில் கிடைச்சிடும். எனவே திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், இதுல ஒரு சுப மாற்றம் உண்டு. அவர்களால மகிழ்ச்சி, நிறைவு, அவர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் இந்த நேரத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே மன வாழ்க்கையும் இந்த நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. எதுவும் குற்றமா சொல்ற அளவுக்கு இல்லை. அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல கேது 5ல் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த காதல் சார்ந்த விஷயங்களை சில குழப்ப அமைப்புகளை கொடுக்குறாரு. அதாவது காதல் கைக்குடி வருமா, காதல் திருமணமா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, காதல் உறவுல ஒரு திருப்தி இல்லை, பார்ட்னரோட அடிக்கடி சண்டை வருது, வாக்குவாதம் வருது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிங்கிற மாதிரியான இந்த சூழ்நிலைகளை அந்த கேது 5ல் இருக்கும்போது ஏற்படுத்தும். பொதுவாக குழப்பத்தோட அந்த காதல் இன்னும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஞான நிலை கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். இதுதான் காதலா அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்விக்கான அந்த ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே 5ல் இருக்கிற அந்த கேது உடைய சிந்தனையை நல்லா எலாபரேட் பண்ணும். காதல் உணர்வை கொடுத்து அந்த காதல்ல இருந்து ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கும். உடைய சிந்தனையை முதிர்ச்சி அடைய வைக்கும். அந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப மெச்சூரா யோசிப்பீங்க. அப்படி ஒரு சிந்தனையை இந்த நேரம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமானாக்கா முயற்சி பண்ணலாம். சில குழப்ப அமைப்புகள் உண்டு, எதுவும் சூப்பர் பாசிட்டிவா இல்லை, இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். ட்ரை பண்ணீங்கன்னா குடும்பத்துல சில குழப்பத்தோட குடும்ப உறுப்பினர்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே குழம்பி இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும். எனவே திருமண முயற்சிகளை தொடங்கலாம். காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம். குடும்பத்துடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஃபேமிலியுடைய சப்போர்ட் சற்று குறைவாக தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஏதோ ஒரு வேண்டா விருப்பாக அந்த காதலுக்கு சம்மதம் கொடுக்குற மாதிரி தலையாட்டுவாங்க. எனவே முழுமையான சப்போர்ட்டை நீங்கள் ஃபேமிலியிலேருந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அது நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா அது அப்படியே ஒரு குழப்பத்தோட ஒரு தெளிவில்லாமல் போகிற மாதிரி போய் இந்த எண்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபேவராக கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ ஃபுல்லாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு சூப்பராக கொண்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு குழப்பத்தோடு அந்த காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை இது காமிக்குது. ஸோ ஆல்ரெடி அந்த சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஃபேமிலிக்குள்ளே பேச ஆரம்பித்தாலே ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு போவாங்க. அதை நீங்கள் நல்லா உணர முடியும். ஸோ காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயத்தில் சில குழப்ப அமைப்புகள் உண்டு, இருந்தாலும் அது உங்களை பக்குவப்படுத்தும், உங்களுடைய மனநிலையை திடப்படுத்தும். அதன் வகையில் நான் இதை வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் பார்க்குறேன். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், அதெல்லாம் அந்த நேரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்தில் கேது, அது வந்து புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. குருவும் வந்து 3ஆம் இடத்துல மறைந்த நிலையில தான் இருக்காரு. ஸோ குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில குழப்ப அமைப்பு இருக்கு, தடை அமைப்பு இருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. இருப்பினும் இப்போ அந்த முயற்சிகளை தொடங்கலாம். மார்ச் 9க்கு பிறகு இந்த புத்திர பாக்கியத்திற்கான அந்த முயற்சிகளை தொடங்கலாம். சுப செய்தி ஜூன் மாதத்துல டெஃபினட்டா கிடைச்சிடும். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த மெடிக்கல் நீட்ஸ்லாம் தேவைப்படலாம். மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் பொழுது, மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும்போது, ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குரு உச்சமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சிகளை செய்யலாம். சுப செய்தி ஜூன் மாதத்துல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிள்ளைகளால ஒரு மாதிரி மன உளைச்சல், வருத்தம், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை, இப்படி ஒரு மாதிரி வருத்தமான ஒரு மனநிலையை பிள்ளைகள் சார்ந்த வகையில கொடுத்திருக்கும். இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி எடுத்துட்டு வரும். இருப்பினும் அது முழுமையா நீங்குது அப்படின்னு சொல்ல முடியல. பஞ்சமஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கும், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைகள் சார்ந்த வகையில வருத்தம், கவலைகள் சற்று அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மென்டல் பிரஷரை இப்போவே உங்களால உணர முடியும். இருப்பினும்
சற்று பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. நான் இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, டைம் இப்படி தான் இருக்கு. நம்மளுடைய இந்த கர்ம வினைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயின் அப்படிங்கிறது நமக்கு ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வருத்தம், பிள்ளைகளோட போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை, எனக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகல, அடிக்கடி கருத்து போராட்டம் வந்துடுது, பிள்ளைகளோட எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அல்லது நான் பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கேன், பிள்ளைகள் வந்து வேலை நிமித்தமாகவோ கல்வி நிமித்தமாகவோ வெளியூர்ல இருக்காங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன், இப்படி பிரிந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன வருத்தம் ஒரு இக்கண்ணாவை வச்சிடுது இந்த கேது அஞ்சல இருக்கும்போது. இந்த நேரத்துல நீங்க போயிட்டு ரொம்ப போராடிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ரிலாக்ஸா இருங்க. இந்த கிரக மாற்றங்களுக்கு பிறகு அது படிப்படியா மாறிடும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது, பிள்ளைகள் மேல பெருசா வருத்தப்பட்டுக்க கூடாது, பிள்ளைகளை நினைச்சு பெருசா கவலைப்பட்டுக்க கூடாது. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. மேலும் இந்த நேரத்துல பிள்ளைகளோட பேச்சுவார்த்தைகளை ஈடுபடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். லைட்டா சின்னதா விளையாட்டா பேசுற பேச்சு அப்படியே வினையா மாறிடும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு. எனவே உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். உங்களை அறியாமலே டக்குன்னு வார்த்தையை விட்டு உங்களுடைய மனமும் கடைசியில புண்ணாகும், பிறகு பிள்ளைகளுடைய மனதையும் நீங்க புண்ணாக்கிடுவீங்க. எனவே கொஞ்சம் பொறுமை, நிதானம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களே இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன கேட்டா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா கவலைப்பட வேண்டாம், அது காலப்போக்கில் சரியாயிடும். அடுத்தது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை நிறைய பேருக்கு எட்டி பார்க்கும். குறிப்பா பிள்ளைகளுக்கு வயதாகிட்டு இருக்கு, ஒரு சுபகாரியம் பண்ண முடியல, தள்ளி தள்ளி போகுது, பிள்ளையும் அதுக்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுடைய அந்த திருமண வாழ்க்கை அவங்களுடைய வயதுக்கு தகுந்த ஒரு சுபகாரியம் தள்ளி தள்ளி போகுதுங்கிற மாதிரியான வருத்தம்லாம் இருக்கும். ஸோ இந்த டைம் இப்படிதான் இருக்கு. இது வந்து குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் பொறுமை காக்குறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செயல்படுறது நல்லது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சில குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது நான் பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குரு பகவான் நமக்கு 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே கல்விக்கு இது ஏதுவான காலகட்டம் தான். என்ன ஒன்று 7.5 சனி விரய சனி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாது, மனசுல அடையாளம் புரியாத கவலை வந்துடும், பய உணர்வு அதிகமா வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப முக்கியமா பார்க்கறது பய உணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பதட்ட நிலை அதிகரிக்கும், மனசுல அடையாளம் புரியாத கவலை பயம் பதட்டம் வந்துடும். படிக்க வேண்டியதுல என்ன நம்ம படிக்கலையே, போர்ஷன்ஸ்லாம் நிறைய கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் பதட்டம் வந்துடும். குறிப்பா இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், அதிகமா யோசிக்காதீங்க, அதிகமா பதட்டப்படாதீங்க, மைண்டை காம் டவுனா வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு படிக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் படிங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிடுங்க, பிளான் பண்ணி படிங்க. 5ல் இருக்கிற கேது என்ன பண்ணுனாக்கா புத்தியில வந்து ஒரு மாதிரி கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்துறது நல்லது. பய உணர்வை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தியானம் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா எதுவும் பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கானா கண்டிப்பா இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா அந்த பாசிட்டிவிட்டி கூட ஒரு மாதிரி பதட்டத்தோட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி பயந்துகிட்டே போவீங்க, இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் ஹால்குள்ள ஒரு மாதிரி பயந்துட்டே போவீங்க. அங்க போனா ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு வெளில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியும் அந்த அந்த சுச்சுவேஷனே ஒரு மாதிரி காமெடியா மாறிடும். எனவே பெருசா இதை நினைச்சு உரி பண்ணாம இப்போதைக்கு படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதோட எவாலுவேஷன் உங்களுக்கு வந்து டெஃபினட்டா ரொம்ப ஃபேவரா வரும். எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா வரும். கல்வியில பெருசா தடை அமைப்போ தாமத அமைப்போ எதுவும் இல்லை. ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பெருசா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா தான் இருக்கு. பதட்டத்தையும் பய உணர்வையும் தவிர்த்து மன அமைதியோட நீங்க செயல்படும் பொழுது டெஃபினட்டா ஒரு நல்ல ரிசல்ட்டோட நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியும். அதே போல இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து பிறப்பிடம் விட்டு வெளியிடத்துக்கு போவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பிறப்பிடம் விட்டு வெளியிடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கல்விக்காக ஊரு விட்டு ஊரு, மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு, இது போல இடமாற்றங்களை சந்தித்து படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எக்ஸாம்ஸ் ஃபியர் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். இது வந்து ஜூன் மாதம் வரைக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பய உணர்வோடு எடுத்துட்டு போகும். ஜூன் மாதத்துக்கு பிறகு அது உங்களுக்கு நியூட்ரல் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, ஃபோக்கஸ்டா இருங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது தேக ஆரோக்கியம். நம்ம நட்சத்திரத்துக்கு நான் முக்கியமான வார்னிங் எங்க கொடுக்குறேன்னா ஹெல்த்ல மட்டும். மற்ற விஷயம்லாம் நீங்க சமாளிச்சிடுவீங்க. செவ்வாயுடைய அம்சத்துல பிறந்த நீங்க, ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு மனோநிலை கொண்ட நீங்க எல்லாத்தையும் சமாளிக்கிற ஆற்றல் படைத்தவர் தான்.
எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தனி ஒரு ஆளா நின்று சமாளிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்ற ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் தான் நம்மளோட நட்சத்திரம். எனவே மற்ற எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, அதெல்லாம் மறந்துடுங்க. இப்ப கொடுக்குற அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க. ஹெல்த்ல மட்டும் அடி வாங்கினா நம்ம கண்டிப்பாக 10 அடி பின்னாடி போயிடுவோம். ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு உள்ள தன்மை எப்படி, நம்மளுடைய ராசிக்கு உள்ள தன்மை எப்படி. நீ எவ்வளோ மன ரீதியா பெயின் கொடுத்தாலும் நான் தாங்கிப்பேன். எல்லாத்தையும் கடந்து வர வல்லமை எனக்கு மன ரீதியா இறைவன் கொடுத்துட்டான். அதுல நம்ம 100 மார்க். ஆனா ஒன்ஸ் ஹெல்த் மட்டும் அடி வாங்கினுச்சுன்னா நம்ம மீண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரெக்கவர் ஆகி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதில் ஹெல்த்ல மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம். இந்த நேரத்துல நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, உணவு சரியா கிடைக்கல, தூக்கம் வரல, இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை நிறைய பேர் சந்திப்பாங்க. எனவே நம்ம நட்சத்திரக்காரர்கள் ஒரு ரொட்டீன் கரெக்டா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஹெல்த்தியான டயட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நேரில் நிறைய பேருக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது. வாய்க்கு ஒரு ருசியா இருக்கக்கூடிய உணவு கிடைக்காது. இந்த அயன போஜனம் பாதிக்கப்படும். அதுதான் நான் ஒரு சின்ன குறையா பாக்குறேன். ஸோ ஹெல்த்துக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குறிப்பா நீங்க சாப்பிட்ற உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த நேரத்துல உங்களுடைய கால் பாதத்துல எதுவும் அடிப்படாம பாத்துக்கோங்க. அடுத்தது நான் பாக்குறது உங்களுடைய கண் பல், இது சம்பந்தமான விஷயங்கள பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. கண் பல் உபாதைகள் நீங்கலாம். அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் வயிறு, 6ஆம் பாவகத்துல சனி பார்வை, சுபகிரகத்துடைய பார்வை இல்ல, குரு இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் நீங்கலாம். குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை, ஸ்டமக் பெயின் அதிகமா இருக்கிறது, இது சார்ந்த உபாதைகள் ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு இருக்கு. வயிறு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். செரிமான கோளாறு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நிறைய பேர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் பாக்குறது உங்களுடைய தொடை பகுதிகள் ஏதாச்சும் பாதிப்பு, வலிகள் ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. இந்த உடல் உறுப்புகள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துட்டீங்கன்னா இந்த டைமிங் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறும். வேற ஏதாச்சும் இந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் குரு இளைய சகோதர ஸ்தானத்துல இருக்காரு. எனவே இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப விரய செலவுகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதர சகோதரிகள் நல்ல மேன்மையை நோக்கி பயணிப்பாங்க. சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கு. குரு 3ல இருக்கிறது தைரிய குறைவை கொடுக்கும். ஒரு மாதிரி ஒரு விஷயத்துல கான்பிடண்டா இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு மனசுல ஒரு பய உணர்வு டிஃபால்ட்டா இருக்கும். அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி பாத்துக்கிறது நல்லது. அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் நண்பர்கள், புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம்லாம் நீங்கும். பழைய உறவுகள், பழைய நண்பர்கள் இவங்கெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குருவுடைய பார்வை 3ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோன்னா பாகியஸ்தானத்தை பார்த்துரும். தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பாதிப்பு இருந்துச்சுன்னா அது இப்ப நிவர்த்தி ஆகும். தந்தை வழி உறவுகளோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம், குளறுபடி, தந்தையோடு ஏற்பட்ட போராட்ட நிலை, தந்தையால் ஏற்பட்ட மன வருத்தம் அதெல்லாம் கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆகும். தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தங்கம் சார்ந்த வகையில ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஒரு சிலருக்கு புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த சிந்தனைகள்லாம் இப்ப ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமா ஈடுபடுவீங்க. இந்த பய உணர்வு என்ன பண்ணுன்னா பிரார்த்தனைகள் அதிகமா செய்யறதுக்கு உங்களை தூண்டும். எனவே ஆன்மீகம், தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு குறுகிய கால பயணங்களை இந்த நேரத்துல அதிகமா செய்வீங்க. ஏதாச்சும் ஒரு ஆலயம், ஏதாச்சும் ஒரு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது, ஆன்மீக யாத்திரை செய்யறது, குறுகிய கால பயணங்களை ஆன்மீகம் சார்ந்த வகையில டெஃபினட்டா மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு பார்வை. மூத்த சகோதர சகோதரிகளோட ஏற்பட்ட மன வருத்தம் விலகும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல லாபம் அதிகரிக்கும். இந்த பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அளவுல பொருளாதாரம் உங்க கைக்கு சேரும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். நீண்ட நாள் ஆசை, ரொம்ப நாளா ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையா இருந்திருக்கும். அந்த விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு, அதற்கான பொருளாதாரம் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஓவரால் அந்த குரு வக்ர நிவர்த்தி 7.5 சனி காலகட்டமாகவே இருந்தாலும் நமக்கு அந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியா போற மாதிரி இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நகர்த்துறதுக்கான சூழ்நிலை கிடைக்குது. ஜூன் மாதத்துக்கு பிறகு பிளஸ் குரு பயிற்சிக்கு பிறகு 7.5 சனி தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும். நிறைய விடிவு காலம், நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு தெளிவு, ஒரு தெளிவான பாதை, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அதெல்லாம் டெஃபினட்டா ஏற்பட ஆரம்பிக்கும். மார்ச் 9 இருந்து அதற்கான அடித்தளங்கள் உங்களுடைய கண்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஜூனுக்கு பிறகு நீங்க செய்ய போற இந்த பெரிய முயற்சிக்கான அடித்தளத்தை மார்ச் 9 நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன்.